ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தினமும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. நேத்து நம்ம ஜெபத்தினுடைய காரியங்கள சிலத பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம அதனுடைய கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். ஒரு வசனத்த ஒன்று வாசித்து காமிக்க ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம். வசனம் 10லிருந்து கவனிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உமது அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதே. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அந்த கீழ் வார்த்தை வாசித்தம் பாருங்க. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இதுதான். நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள்கிட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதில் நானும் இருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனோட நல்ல உறவில் இருப்போம், நல்லா ஜெபித்து பவராக இருப்போம். ஆனால் இது ஒருத்தனுக்கு பிடிக்காது. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து உங்கள் ஜெபத்தை அவன் அழகாக தடுத்து இருப்பான். உங்கள் ஜெப நேரத்தை குறைச்சிருப்பான், உங்கள் வல்லமையை குறைச்சிருப்பான், ஒரு சோர்வை கொடுத்துருப்பான். இதில் என்ன பெரிய ஆச்சரியன்னா, சோர்வு கொடுத்தது இவன் தான் அப்படின்னு தெரியாமல் நம்ம அப்படியே சோர்ந்து போய் முடங்கி படுப்போம், தூங்குவோம். பல மணி நேரம் தூக்கம் வந்துடும். அந்த பவர் இருக்காது. நான் சொல்லட்டுமா, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் அப்பேற்பட்ட ஒரு பாதையில் போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். இதை நம்ம க்ரோ பண்ண விட்டோம், இது நம்ம வாட்டரிங் பண்ணுறோம், இதுக்கு நம்ம வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறோம், ஃபுட்டு போட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தரிசனம் கை மாறிடும். இது ஒரு வார்னிங் கூட எடுத்துக்கலாம், இது ஒரு காஷன் கூட எடுத்துக்கலாம், அல்லது தேவன் தருகின்ற எச்சரிப்பு கூட எடுத்துக்கலாம். நாம் நம்முடைய சோர்வை கண்டுபிடிக்காம, நமக்குள் நடக்கின்ற மாற்றம் கண்டுபிடிக்காம, அட போப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் ஆகுறோம் அவன் கூட அப்படின்னா நம்முடைய தரிசனம் நம்ம விட்டு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தரிசனம் நம்மளை விட்டு போனால் நமக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம எப்படி ஜெபிப்போன்னு, முழங்கால் படிட்டா எப்படி ஜெபிப்போன்னு. உங்களுக்குள்ள தீயை பற்ற வைக்க பக்கத்தில் இருக்கிற நபர் அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நான் தான் தீயை பற்ற வைக்கணும், நீங்கள் தான் தீயை பற்ற வைத்துக் கொள்ளணும். ஏன் நம்ம மேலே யுத்தத்தை தொடுக்கிறான்? ஏன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நம்ம மேலே தாக்குறான் அப்படின்னா அவனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, மற்றவங்க மாதிரி ஜெபிச்சுட்டு போ, தேசத்தை மாற்றுவேன், எழுப்புதலை கொண்டு வருவேன், ஒரு அசைவை கொண்டு வருவேன், என்ன டார்கெட் பண்ணி எதுவும் பண்ணாத. இப்போ இச்சையான எண்ணங்கள் வந்தா உடனே கண்டுபிடிக்கிறது பிசாசு தான் தரான் அப்படின்னு. சோர்வு வந்தா, தூக்கமா வந்தா, பிசாசா சோர்வை கொடுக்க போறான், பிசாசா தூக்கத்தை கொடுக்க போறான், அவன் தான் அங்கதான் கை வைப்பான். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நல்ல ஆராதனை பாடல் கேட்கணும், பல மணி நேரம் அவரோடு ஆராதிக்கணும். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த யுத்தம், அந்த ஒரு சோர்வு நீங்கிற வரைக்கும் நான் போராடணும். இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடலாம் அப்படின்னா போகிறது தப்பு இல்லை, போகலாம். ஆனால் நம்முடைய தரிசனம் நமக்குள்ளே வைத்த அந்த நம்ம ஒத்து போலன்னா தரிசனம் மாறிடும். எவ்வளோ பெயினாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எனக்கு ஏன் மதிப்பு இருக்குது அப்படின்னா, ஏன் நம்மளை மதிக்கிறான்னா நம்ம தரிசனத்தில் இருக்கிறோம், நம்மளை அவர் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கும்படி எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம வந்து இப்படி இருக்கிறோம். இப்போது அந்த ஒரு காரியம் நடக்கலைன்னா, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம்,
நான் ஜெபித்தா காரியங்கள் நடக்கும் என்று பிசாசு நல்லா தெரியும். ஆகவே தான் தடுக்கிறான். அன்னாள் கருத்தா ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த பிள்ளை பிறந்துடுச்சுன்னா அவனுடைய தலையில சவரன் கண் கத்தி படல் ஆகாது. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் ஆலயத்தில் தான் இருப்பான். பிள்ளை எனக்கு கேட்கல, உங்களுக்கு தான் கேட்கிறேன். அதுவும் அவங்க வைத்த விசுவாசம் பாருங்க, எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும். அதே போல அன்னாளுக்கு முதலில் பிறந்தது ஆண் பிள்ளை. நான் உங்களுக்கு ஒரு வேர்டு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சத்துருக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பெரிய உயரத்தை அடைய போறீங்க. இதே போல தான் எஸ்தர் உபவாசம் இருக்கிறாங்க. போயிட்டு எல்லாரும் தாதிமார் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. மொர்தெகாய் சொல்றாரு, இதற்காக கூட கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கலாம்ல. யூதருக்கு ரட்சிப்பு மூலியமா கூட வரலாம்ல. உடனே எல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? ஆமான் தான் தூக்கு மேடை பண்ணான். ஆமானுக்கு தெரியாது அன்னைக்கு அவனுக்கு செக்மேட் அப்படின்னு. ஆமானுக்கு தெரியாது இன்னைக்கு நானு, என் குடும்பம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என் ஆலோசனைக்காரர் எல்லாம் தூக்கில் பட போறாங்கன்னு ஆமானுக்கு தெரியாது. அதே போல் அன்னாளுக்கு தெரியாது அன்னைக்கு தான் எனக்கான பிள்ளையினுடைய ஒரு வாக்குத்தத்தம் வரப்போகிறது அப்படின்ட்டு. ஏலி சொல்றாரு, சமாதானமா போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டபடியே அவர் உனக்கு செய்வார், போ. அந்நாள் முதற்கொண்டு அந்நாள் துக்கமாக இல்லை. நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜெபிச்சு, அந்த பவர் இல்லைன்னா நீங்கள் தான் திரும்ப மூவ் பண்ணணும். நான் தான் திரும்ப மூவ் பண்ணணும். நம்ம மூவ் பண்ணலன்னா அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவருக்கு தேவை அவர் ராஜ்யம் கட்டணும். பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த நபர்கிட்ட தரிசனம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு தேவை அவர் வேலை நடக்கணும். எவ்வளோ பெயினாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனம் வாக்குத்தத்தம் பிசாசு சோர்வு கொடுத்துட்டான், அதை தான் பண்ணுவான். ஆனால் நம்ம தான் எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலை என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். 3 to 5 என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். நான் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு வந்தானே இப்போ சரியாக ஜெபிக்க முடியல அப்படின்னு இருக்காதீங்க. திரும்ப எழுந்துருங்க, திரும்ப ஜெபிப்போம், திரும்ப ஓடுவோம். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். எப்படி அந்நாள் விசுவாசமாக ஜெபித்து அந்த நாள் முதற்கொண்டு அந்நாள் துக்கமாக இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் அவங்களுக்கு. அதே போல் எஸ்தருக்குள்ள என்ன ஒரு விசுவாசம், உபவாசம் போட்டு ரட்டு உடுத்தி சாம்பல் அமர்ந்து ஜபித்தோம் அப்படின்னா தேவன் கேட்பாரியான்ற ஒரு விசுவாசம் எஸ்தருக்கு. அதே போல ஜபம் கேட்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கு என்ன விசுவாசமாக நாம் அமர்ந்து ஜபித்தோம் என்றால், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற ஒரே வார்த்தை, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த சோர்வின் ஆவி, ஜபிக்க விடாதபடி தடுக்கின்ற அந்த சர்பம், அந்த டிராகனின் ஆவிகள், அந்த பிசாசின் கிரியைகள், அந்த வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்றோடு வெளியேறுகிறது. இதுவரை நீங்க ஜெபிக்காத ஒரு ஜெபம், இதுவரை நீங்கள் அவரை தேடாத ஒரு தேடுதல், இதுவரைக்கும் வேதம் வாசிக்காத ஒரு வாஞ்சை, பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய ஆவி அவர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களை மீண்டும் பலப்படுத்துகிறது, மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறது. எகிப்திற்கு வர பண்ணும் எந்த ஒரு வியாதியும் வர பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ உங்களையும் மீண்டுமாக எழுப்பி கட்டுகிறார், ரீபில்ட் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க, எழுந்து ஓடுங்க, சவால் கொடுங்க, நான் தான் செய்வேன்னு சொல்லுங்க. அவர் கொடுத்த தரிசனத்தை நான் தான் முடிப்பேன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.